بسم الله الرحمن الرحيم والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. ரியாது ஸாலிஹீன்ல பொறுமை சம்பந்தமான பாடத்தை நாம் படித்து வரோம். அந்த பாடத்தினுடைய தலைப்பில் பொறுமைக்கான ஏராளமான குர்ஆன் ஆயத்துகளை வரிசைப்படுத்தினார்கள். அதில் முதன்மையான ஆயத்தாக அல்லாஹ் குறிப்பிடும்போது யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்பிரு வஸாபிரு, ஈமான் கொண்ட மூமீன்களே, இறை விசுவாசிகளே, பொறுமையை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டுமோ அவ்வாறு நீங்கள் கடைபிடியுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டான். அதே நேரத்தில் சில விஷயங்களை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். அப்படி சோதிக்கும்போது யார் பொறுமையாக இருக்கிறாரோ அவருக்கு நற்செய்தி உண்டு என்று அல்லாஹ் குறிப்பிட்டான். وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பயத்தை கொண்டும் பசியை கொண்டும் பணம் குறைவதை கொண்டும் சொந்த பந்தங்களை மரணிப்பதை கொண்டும் அல்லாஹ் சோதிப்பான். அப்படி சோதிக்கும்போது யார் பொறுமையாக இருக்கிறாரோ அவருக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்க நாயகமே என்று அல்லாஹ் குறிப்பிட்டான். அதை தொடர்ந்து பொறுமை சம்பந்தமான ஏராளமான இறை வசனங்களை நம்மளுடைய முதன்மை பாடத்தில் வரிசைப்படுத்தினார்கள். இந்த தலைப்பினுடைய முதல் ஹதீஸாக ஒரு ஹதீஸ் அமைகிறது. இந்த ஹதீஸில் ஒரு 6 விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். இந்த 6 விஷயத்தை நாம் கவனமாக செய்தால், இந்த 6 விஷயத்தில் நாம் அதிகமாக சிந்தனை செலுத்தினால் நமது மறுமை வாழ்வு சிறப்புக்குரியதாக செழிப்புக்குரியதாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ரியாது ஸாலிஹீனில் 60ஆம் பக்கத்தில் 25வது ஹதீஸ் பொறுமையின் தனிச்சிறப்பு என்கின்ற தலைப்பில் அமைகிறது. இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்பவர்கள் அபி மாலிக்கில் ஹாரிசி பின் ஆசிமில் அஷ்அரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள், அத்துஹூரு ஷத்ருல் ஈமான். முதன்மையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுத்தம் என்பது ஈமானின் பாதி ஆகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதன் உடலை, உள்ளத்தை, உடையை, இடத்தை சுத்தமாக வைத்து கொள்வதே ஈமானை பாதி பரிபூர்ணப்படுத்தியதற்குரிய அந்தஸ்தாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இன்னொரு இடத்துல அல்லாஹ் குறிப்பிடும்போது இன்னல்லாஹ் யுஹிப்பு தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன், நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவ மன்னிப்பு தேடுபவர்களையும் சுத்தமாக இருப்பவர்களையும் நான் விரும்புகின்றேன் என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். தொழணும்னு சொன்னால் கூட முதல்ல நமக்கு சுத்தத்தை பற்றியான பாடத்தை தான் சொல்லுவாங்க. நாம் ரியாதுல் பதியால் படிக்கும்போது கூட ஒரு மனிதன் தொழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முதன்மையாக உடல் சுத்தம், உடை சுத்தம், இடம் சுத்தம் இருக்க வேண்டும். உடலையும் உடையையும் இடத்தையும் சுத்தம் செய்யக்கூடிய தண்ணீர் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சுத்தத்தை பற்றியான பாடத்தை தான் முதன்மையாக நாம் என்ன செஞ்சுருப்போம், படித்திருப்போம். அப்போ எப்போதுமே நாம் இருக்கக்கூடிய வீட்டை, நாம் உடுத்தக்கூடிய ஆடையை, நமக்கு வழங்கப்பட்ட உடலை நாம் சுத்தமாக வைத்து கொள்வது ஈமான் சம்பந்தப்பட்ட ஒன்றாக இருப்பது மாத்திரமல்லாமல் ஈமானின் பாதி நன்மையை தரக்கூடியதாக சுத்தம் என்பது இருக்கிறது. அரபு வார்த்தைகளுக்கு அர்த்தத்தை கவனித்து கொள்ளுங்கள். அத்துஹூரு, சுத்தம் என்பது ஷத்ருல் ஈமான், இறை நம்பிக்கையின் பாதியாகும். ஷத்ர் அப்படிங்கிறதுக்கு பாதி அல்லது ஒரு பகுதி என்று என்ன செய்து கொள்ளுங்கள், அர்த்தம் வைத்து கொள்ளுங்கள். அப்போ முதன்மையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்ன?
சுத்தம் என்பது ஈமானில் பாதியாக இருக்கிறது என்று சொல்லி காமித்தார்கள். அடுத்து சொன்னாங்க பாருங்க, வல்ஹம்துலில்லா. இன்னும் அல்ஹம்துலில்லா என்று சொல்லக்கூடிய வார்த்தை தம்லஉல் மீசான், நன்மை தீமை நெருக்கக்கூடிய மீசானில் நன்மையை பரிபூர்ணமாக்கி விடுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எது? வெறுமனே அல்ஹம்துலில்லா நம்ம சொல்கிறோமா இல்லையா? சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு அல்ஹம்துலில்லா சொல்கிறோம், கழிவறையில் இருந்துட்டு வந்துட்டு ஒரு அல்ஹம்துலில்லா சொல்கிறோம், தண்ணி குடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு அல்ஹம்துலில்லா சொல்கிறோம், தூங்கி எழுந்ததற்கு பிறகு ஒரு அல்ஹம்துலில்லா சொல்கிறோம், ஒரு இன்பமான நேரத்தில் ஒரு அல்ஹம்துலில்லா சொல்கிறோம், ஒரு துன்பமான நேரத்திலையும் பரவாயில்ல அல்ஹம்துலில்லான்னு சொல்கிறோம், யாராவது நமக்கு உதவி செஞ்சால் அல்ஹம்துலில்லான்னு சொல்கிறோம். ஆக மொத்தம் அல்ஹம்துலில்லா என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை சொல் என்பது தம்லஉல் மீசான், நன்மை தீமை நெருக்கக்கூடிய மீசானின் தராசில் நன்மையை பரிபூர்ணப்படுத்துகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்குள் நுழையும் போது சொல்லக்கூடிய வார்த்தை அல்ஹம்துலில்லா. அல்ஹம்துலில்லா என்று சொல்லி தான் என்ன செய்வாங்க? சொர்க்கத்துக்குள்ளே நுழைவார்கள். சொர்க்கத்திற்குள் நுழைந்ததோடு அவர்களுக்கு உணவுகள் வழங்கப்படும் போதும் சொர்க்கவாசிகள் அல்ஹம்துலில்லா என்று தான் சொல்வார்கள். இன்னும் சொல்லப்போனால் மனிதன் உலகத்திலே சொர்க்கத்திலே செய்த முதல் செயல் தும்பியது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் உயிரை கொடுத்தாம் இல்லையா? உயிரை கொடுத்ததோடு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கண் விழிக்கும் போது முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தும்மல் தான் வந்துச்சு. அச்சு தும்புனாங்க. தும்பிட்டு முதல்ல சொன்ன வார்த்தை அல்ஹம்துலில்லா. ஆதம் நபி முதல்ல சொன்ன வார்த்தை என்னது? அல்ஹம்துலில்லா. அப்போது நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுக்கு இன்பமான நேரங்களிலும் நீங்கள் அல்ஹம்துலில்லா சொல்லணும். அளவு கடந்த ஒரு துக்கம், அளவு கடந்த ஒரு சோகம், அளவு கடந்த ஒரு கஷ்டம் நம்ம வாழ்க்கையில் நிகழுது அப்படின்னு சொன்னாலும் அந்த கஷ்டத்தை கண்டு கலங்காமல் சரி ஹைர் அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் அல்லாவுக்கே, இந்த கஷ்டத்திலிருந்து அல்லாஹ் ஒரு விடிவை நமக்கு தருவான்னு சொல்லி கஷ்ட நேரங்கள்லேயும் நாம் அல்ஹம்துலில்லா சொன்னோம்னா நம்மளுடைய நன்மை தீமையினுடைய தராசில் நன்மையை அது பரிபூர்ணப்படுத்திடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க. அடுத்து பாருங்க, வ சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி தம்லஆனி அவ் தம்லஉ மா பைனஸ் ஸமாவாதி வல் அர்தி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, நீங்கள் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு வார்த்தை, சுப்ஹானல்லாஹி ஒரு வார்த்தை, வல்ஹம்துலில்லாஹி என்று சொல்லக்கூடிய இன்னொரு வார்த்தை, இந்த இரண்டு வார்த்தையும் தம்லஆனி நிறைத்து விடும் மா பைனஸ் ஸமாவாதி வல் அர்தி, வானத்திற்கும் பூமிக்கு மத்தியில் உள்ள இடைவெளி அளவு உங்களுக்கு நன்மையை அது நிரப்பிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் வானம் எங்கே இருக்குன்னு யாரும் என்ன செய்யலை? கண்டுபிடிக்கலை. புரியுதுங்களா? மேகத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க, மேகத்தில் இருக்கக்கூடிய சூரியனை கண்டுபிடிச்சிட்டாங்க, நிலவை கண்டுபிடிச்சிட்டாங்க, நிலவுக்கு போயிட்டும் என்ன செஞ்சிட்டாங்க? வந்துட்டாங்க. ஆனால் இன்னும் முதல் வானம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்யலை? யாருமே கண்டுபிடிக்கல. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு வார்த்தைகள் இருக்க, இந்த இரண்டு வார்த்தை வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் எவ்வளோ இடைவெளி இருக்கோ அந்த இடைவெளிகள் முழுக்க நன்மைகளால் நிறைத்து விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ ஒவ்வொரு தொழுகையிலையும் அதே மாதிரி குர்ஆன் ஓதக்கூடிய நேரங்கள்லையும் நாம் சும்மா இருந்து திக்ர் செய்யக்கூடிய நேரங்கள்லையும் இந்த சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி என்கின்ற வார்த்தையை அதிகமான முறையில் நீங்கள் திக்ர் செய்யுங்க. நன்மைகளை அது ஏராளம் 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 அல்லாஹ்கிட்ட பெற்று தந்து கொண்டே இருக்கிறது. அப்போ 3 விஷயமாச்சு இல்லையா? முதல்ல சுத்தம், ரெண்டாவது அல்ஹம்துலில்லா, மூணாவது சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லா. அடுத்து நாலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க பாருங்க, வஸ்ஸலாத்து, தொழுகை என்பது நூறுன், அது ஒரு ஒளியாகும். தொழுகை என்பது என்னதுங்க? ஒளி. ஒளின்னு சொன்னால் என்னங்க அர்த்தம் அப்படின்னா, யார் ஒருவர் தொழுகின்றாரோ அவருடைய வாழ்க்கையை அது ஒளிமயமிக்க வாழ்க்கையாக மாற்றிவிடும்.
எவர் ஒருவர் தொழுகையை கடைபிடிக்கின்றாரோ அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோகம் என்கின்ற இருளை அது அகற்றிவிடும், கடன் என்கின்ற இருளை அகற்றிவிடும், சோம்பேறித்தனம் என்கின்ற இருளை அகற்றிவிடும், கஷ்டம் என்கின்ற இருளை அகற்றிவிடும், துக்கம் என்கின்ற இருளை அகற்றி அவருடைய வாழ்க்கையை அது ஒளிமயமாக ஆக்கிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால தான் பொதுவாக பாருங்கள், ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம மனசுக்குள்ளே அந்த கஷ்டத்தை பற்றி மட்டுமே தான் நினப்போமே தவிர வேறு எந்த ஒரு சிந்தனையும் என்ன செய்யாத நமக்கு வராது. அப்போ ஒன்றை திரும்ப திரும்ப நம்ம நினைக்கும் போது நம்மளுடைய உள்ளம் அப்படியே இருள் சூழ்ந்த உள்ளமாக மாறுகிறது. அது மாத்திரமல்லாமல் நமது வாழ்க்கையும் இருள் சூழ்ந்த ஒரு வாழ்க்கையாக, ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கையாக, கவலையான ஒரு வாழ்க்கையாக மாறிடும். அப்போ யார் ஒருவர் தொழுகையை நிலைநாட்டுறாரோ, தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரோ, தொழுகைக்காக தியாகம் செய்கிறாரோ, தொழுகைக்காக எல்லா விதமான முயற்சிகளையும் யார் மேற்கொள்கின்றாரோ அவருக்கு அந்த தொழுகை ஒளியாக அமைகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 4வது விஷயம். இப்போ 5வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க பாருங்க, வஸ்ஸதகத்து. சதகா என்பது புர்ஹானுன் ஆதாரமாகும். புர்ஹானுன் ஆதாரம் ஆகும். நாம் செய்யக்கூடிய தான தர்மம் இருக்கு இல்லையா, சதக்கா. இந்த சதக்கா நாளை மறுமை நாளில் அல்லாஹ்ட்ட நமக்கு ஆதாரமாக வந்து நிற்கும். யா அல்லாஹ், இந்த பெண், இந்த ஆண் ஒரு கஷ்டமான நேரத்தில் ஒரு நபர் வந்து கேட்கும்போது இவ்வளோ உதவி செஞ்சாங்க, அவங்கள்ட்ட பணம் இல்லாமல் இருந்தால் கூட, பணம் ரொம்ப குறைவாக வச்சுருந்தாலும் கூட உனக்காக அவங்க என்ன செஞ்சாங்க, கொடுத்து உதவுனாங்க, அதனால் இவங்களை நீ சொர்க்கத்துக்கு அனுப்புன்னு சொல்லி அந்த நீங்கள் செஞ்ச சதகாவினுடைய நன்மை என்பது நாளை மறுமை நாளில் ஒரு ஆதாரமாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், சொல்லி காமித்தார்கள். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க பாருங்க, அடுத்து சொன்னாங்க வஸ்ஸபுரு லியாஉன். இதுதான் நம்ம பாட தலைப்புக்கான ஒரே ஒரு வார்த்தை. இங்கே பொறுமையின் தனி சிறப்பு அப்படின்னு போட்டு அடுத்தடுத்து தொடர்ந்து வெவ்வேறு விஷயங்களை சொல்லிக்கிட்டே வராங்க இல்லையா. அந்த வெவ்வேறு விஷயங்களில் இந்த ஒரு வார்த்தை பொறுமை இருக்கு இல்லையா, வஸ்ஸபுரு லியாஉன். பொறுமை என்பது ஒரு மனிதனுக்கு அனைத்து காரியத்திற்கும் போதுமானது. அப்படிங்களா, லியாவுக்கும் வெளிச்சம் என்று சொல்லலாம். வஸ்ஸபுரு லியாஉன். பொறுமை என்பது என்னதுங்க, வெளிச்சம். அதாவது கோவப்பட்டோம்னு சொன்னால் என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோம், யார்கிட்ட பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், பேசுகிறது சரியா தப்பா, அதுவா இதுவா எதுன்ட்டு என்ன செய்யாது, தெரியாது. அப்படியே கண்மூடித்தனமாக என்ன செய்வோம், நடந்து கொள்வோம். அதே நேரத்தில் பொறுமையாக இருந்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சிந்திப்போம். அப்படி சிந்திக்கிறதே நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் தான் இல்லையா. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஸ்ஸபுரு லியாஉன். பொறுமை என்பது ஒரு மனிதனுடைய அனைத்து காரியத்திற்கும் போதுமானதாக இருக்கிறது என்று கூட நெசிக்கலாம், அர்த்தம் வச்சுக்கலாம். கோவப்படணும், பொறுமையை சில நேரங்களில் இழக்கணும். எப்போ அப்படின்னா மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் நடக்கும்போது, அல்லாஹ் ரசூல் காமித்து தராத வழிமுறைகள் நடக்கும்போது அந்த நேரத்தில் நான் பொறுமையாக இருக்கேன்னு சொல்லி பொறுமையாக இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் மார்க்கத்திற்காக அல்லாஹ் ரசூலுக்காக நாம் கோவப்படுவது, அல்லாஹ் ரசூலுக்காக நமது பொறுமையை இழப்பது என்பது வரவேற்க தகுந்ததாக இருக்கிறது. அதே நேரத்தில் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம ரொம்ப பொறுமையாக இருக்கணும். நம்மளை ஒரு ஆள் பேசிட்டாங்க, நம்மளை ஒரு ஆள் ஏசிட்டாங்க, நம்மளை ஒரு ஆள் கோவப்படுத்திட்டாங்க, நமக்கு ஒரு ஆள் தீங்கு விளைவிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் மேலே கோவப்படாமல் பொறுமையை கையாண்டு விட வேண்டும். அதே நேரத்தில் ஒரு துக்கம் வரும்போது, ஒரு கவலை வரும்போது அல்லாஹுவை ஏசவோ அல்லாஹுவை திட்டவோ அல்லாஹ்வினுடைய அருளில் இருந்து நிராசையாகவோ நாம் ஆகிவிடக்கூடாது. அந்த நேரங்களில் நாம் என்ன செய்கிறது, பொறுமையாக இருப்பது. அதே போன்று ஒரு வேலையை செய்யும்போது அவசரமாக செஞ்சு அந்த வேலையை அறகுறையாக முடித்து வைக்காமல் அந்த வேலையை செய்யும்போது பொறுமையோடு என்ன செய்வது. பொறுமை என்பது 3 வகையாக இருக்கிறது. 1 கோபத்தின் போது பொறுமையாக இருப்பது, 2 சோகத்தின் போது பொறுமையாக இருப்பது, 3 வேலைகளின் போது பொறுமையாக இருப்பது. எல்லா இடங்களிலும் என்ன தேவைங்க, நமக்கு பொறுமை என்பது கண்டிப்பாக தேவைப்படுகிறது. அப்போ பொறுமையை கொண்டு தான் எல்லாமே நடக்கும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் வேறு ஒரு இடத்துல சொல்லும்போது வஸ்தஈனு
பிஸ் சபரி வஸ்ஸலா, நீங்கள் அல்லாட்ட தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் நீங்கள் உதவி தேடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், சொல்லி காமிக்கின்றான். அப்போ எத்தனாச்சு? சுத்தம், அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ், அடுத்து தொழுகை, தர்மம், பொறுமை, ஆறாச்சா? அடுத்து ஏழாவதாக ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்கள், வல் குர்ஆனு ஹுஜ்ஜத்துன் லக அவ் அலைக. குர்ஆன் இருக்கிறது இல்லையா, குர்ஆன், இந்த குர்ஆன் என்பது நாளை மறுமை நாளில் உங்களுக்கு சாதகமாக பரிந்துரை செய்யக்கூடியதாக அல்லது பாதகமாக பரிந்துரை செய்யக்கூடியதாக இருக்கிறது. இந்த குர்ஆனை நல்ல முறையில் ஒழுக்கமான முறையில் யாரெல்லாம் ஓதி அந்த குர்ஆனின் பிரகாரம் செயல்படுறாங்களோ அவங்களுக்கு நாளை மறுமை நாளில் குர்ஆன் என்பது சாதகமாக அல்லாஹ்ட்ட பரிந்துரை செய்யும். யா அல்லாஹ், இவர் இரவு முழுக்க என்ன ஓதினார், என்ன எத்தனை சூறாவை மனப்பாடம் பண்ணார், இத்தனை ஆயத்தை மனப்பாடம் பண்ணார், தொழுகையில் இவ்வளோ நேரம் நீ ஓதுனாங்க, அதனால் இவங்களை நீ சொர்க்கத்துக்கு அனுப்புன்னு சொல்லி அந்த மனிதனுக்கு சாதகமாக அந்த குர்ஆன் என்பது அல்லாஹ்ட்ட பரிந்துரை செய்யும். ஒரு மனிதர் குர்ஆனுடைய தொடர்பே இல்லாமல் இருந்தார்னா, குர்ஆனை பற்றி எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் இருந்தார்னா அவருக்கு அந்த குர்ஆன் நாளை மறுமை நாளில் பாதகமாக பதில் சொல்லும். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. குல்லுன் நாசி, எல்லா மனிதர்களும் யகுது ஃபபாஇஉ நஃப்ஸஹு ஃப முஅத்திகுஹா அவ் மூபிகுஹா, ஒவ்வொரு நாளும் காலையில் மனிதன் தன்னுடைய ஆத்மா சம்பந்தமான வியாபாரத்தை மேற்கொள்கின்றான். அதிலே சிலர்கள் லாபத்தை அடைகின்றார்கள், சிலர்கள் அதிலே நஷ்டத்தை அடைந்து விடுகின்றார்கள். அதாவது காலையில் எழுந்ததில் இருந்து இரவு தூங்குற வரைக்கும் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நஃப்ஸோடு தன்னுடைய உள்ளத்தோடு போராடுகின்றான். அப்படி போராடக்கூடியவர்களில் சில மனிதர்கள் வெற்றி அடைந்து விடுகின்றார்கள், சில மனிதர்கள் தோல்வி அடைந்து விடுகின்றார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ நம்ம உள்ளத்தோடு போராடும் போது வெற்றிக்குரிய போராட்டமாக அந்த போராட்டத்தை நாம் என்ன செய்யறதுங்க, மாற்றுறது. ஷைத்தானுடைய சிந்தனைகளை விட்டும், ஷைத்தானுடைய எண்ணங்களை விட்டும், ஷைத்தானுடைய செயல்பாடுகளை விட்டும் நமது உள்ளத்தை நாம் பாதுகாத்து கொள்வதே வெற்றிக்குரிய ஒரு செயலாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்து 61வது பக்கம். இப்போ குர்ஆன் இதுக்கு எல்லா வார்த்தைக்கும் ஒத்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லியாச்சு. ஒத்த வார்த்தைகள் நீங்கள் என்ன செஞ்சீங்க, எழுதிக்க. குல்லுன் நாசி, ஒவ்வொரு மனிதர்களும், யகூது காலை பொழுதில், ஃபபாஇஉ வியாபாரம் செய்கின்றார்கள், நஃப்ஸஹு அவர்களுடைய ஆத்மா சம்பந்தமான, எனவே முஅத்திகுஹா அதிலே அவர்கள் வெற்றி பெறுகின்றார்கள், அவ் அல்லது மூபிகுஹா அதிலே அவர்கள் அழிந்து விடுகின்றார்கள் அல்லது நஷ்டமாகி விடுகின்றார்கள். ஒத்த வார்த்தைகளுக்கான அர்த்தங்களை எழுதி வைத்து கொள்ளுங்க. ஒத்த வார்த்தைகளுக்கான அர்த்தங்களை கண்டிப்பான முறையில் நான் எழுதியிருக்கிறத பார்ப்பேன். நோட்லையும் எழுதணும், உங்களுடைய கித்தாபுலையும் எழுதணும். இதற்கான தமிழாக்கத்தை பிறகு என்ன செய்யுங்க, எல்லாரும் உட்காந்து ஒவ்வொரு முறை படித்து பார்த்து கொள்ளுங்கள். அடுத்து, பொறுமையை விட சிறந்த செல்வம் வேறில்லை என்று இன்னொரு தலைப்பு ஆரம்பிக்குது. அது 61வது பக்கத்தில் 26வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. இந்த ஹதீஸை அறிவிப்பவர்கள் அபி சாதிபுனு மாலிகிபுனு சினானில் குதுரி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, அதாவது சுருக்கமாக அவங்களுடைய பேரை சொன்னால் அபு சாதில் குதுரி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை என்ன செய்கிறாங்க, அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஹதீஸாக என்ன செய்து அமையுது. பொறுமைதான் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட நியாமத்துகளிலேயே மிகப்பெரிய நியாமத் என்கின்ற கருத்தின் அடிப்படையில் இந்த ஹதீஸ் என்ன செய்யப்படுது, பதிவு செய்யப்படுகிறது. அப்போ இந்த ஹதீஸ் அன்சாரி சஹாபாக்களுடைய விஷயத்தில் இறங்கின ஒரு ஹதீஸாக இருக்குது. அன்சாரி சஹாபிகள்னால் யார் அப்படின்னா, மதீனாவில் இருக்கக்கூடிய எல்லா சஹாபியும் அன்சாரி சஹாபாக்கள் என்று என்ன செய்யப்படும், சொல்லப்படும். இப்போ புரியுதுங்களா? மக்காவில் இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் முஹாஜிர்கள் என்று சொல்லப்படும், மதீனாவில் இருந்தவங்க எல்லாருக்கும் அன்சாரிகள் என்று சொல்லப்படும். அன்சாரி சஹாபாக்கள் விவசாயம் செய்யக்கூடியவங்க,
ரொம்ப கஷ்டத்தில் வாழக்கூடிய ஒரு சஹாபிய கூட்டம். கஷ்டம்னா ரொம்ப கஷ்டத்தில் வாழக்கூடியவங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் யூதர்கள்ட்ட யஹூதிகள்கிட்ட கடன் வாங்கக்கூடியவர்களாகவும் அவர்களிடத்தில் வட்டிக்கு வாங்கக்கூடியவர்களாகவும் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. இஸ்லாம் வட்டியை ஹராமாக்கியதற்கு பிறகு வட்டியை விட்டும் முழுமையாக தவிர்ந்தவர்களாகவும் கடன் வாங்குவதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பவர்களாகவும் அன்சாரிகள் இருந்தாங்க. அப்படி ஒரு நாள் கஷ்டம் போது, ரொம்ப கஷ்டத்தில் சில அன்சாரி சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு நீங்கள் பொருளாதார உதவி செய்யுங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அன்சாரிகள் பண சிரமம் ஏற்படும் போது எங்களுக்கு பொருளாதார உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, பொருளாதார உதவி செஞ்சு கொடுத்தாங்க. மீண்டும் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க. மீண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, உதவி செஞ்சு கொடுத்தாங்க. எது வரைக்கும் அப்படியே ரசூலுல்லாஹ் உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ்ட்ட இருந்த எல்லா பணத்தையுமே எல்லா பொருளாதாரத்தையுமே அன்சாரி சஹாபாக்களுக்கே கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து ரசூலுல்லாஹ்ட்ட கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒன்றும் இல்லை. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எந்த ஒரு மனிதர் தன்னுடைய தேவையினுடைய நேரத்தில் யார்கிட்டையும் தேவையாகாமல் இருக்கிறாரோ அவர் அல்லாஹ் கடைசி வரைக்கும் யார்கிட்டையும் தேவையாகாதவர்களாகவே அல்லாஹ் வைத்து விடுவான். யார் தன்னுடைய கஷ்ட நேரத்தில் பிறர்கிட்ட கையேந்தாமல் இருக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடைசி வரைக்கும் யார்கிட்டையும் கையேந்தாமல் அல்லாஹ் பாதுகாத்து விடுவான். யார் தங்களுடைய கஷ்டமான நேரத்தில் பேணுதலாக இருக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் கடைசி வரைக்கும் பேணுதலாக வைத்திருப்பான். யார் தன்னுடைய கஷ்ட நேரத்தில் பொறுமையாக இருக்காங்களோ அவங்கள அல்லாஹ் கடைசி வரைக்கும் பொறுமையாகவே வச்சிருப்பா. இன்னும் பொறுமையை விட சிறந்த ஒன்றை அல்லாஹ் யாருக்குமே வழங்கல. பொறுமை தான் சிறந்த பொருளாதாரம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்சாரி சஹாபாக்களை பார்த்து என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. பொதுவாக நமக்கும் ஒரு கஷ்டம்னு வரும்போது, ஒரு பண நெருக்கடின்னு வரும்போது, அல்லது ஒரு மனக்கவலைன்னு வரும்போது உடனே நாம் யார்கிட்டையாவது கடன் வாங்கணும்னு நினைப்போம், அல்லது யாராவது நமக்கு உதவி செஞ்சால் நல்லா இருக்குமே நினைப்போம், அல்லது நம்ம ஏதாவது ஒரு வட்டிக்காவது வாங்கி இன்றைக்கி உள்ள பிரச்சனையை முடிக்கணும்னு நினைப்போம். இப்படி இல்லாமல் அதை பொறுமையோடு கையாண்டு அதை ஹலாலான முறையில் அதிலிருந்து வெளியே வர்றதுக்கான முயற்சிகளை நம்ம மேற்கொண்டோம்னு சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிலிருந்து நம்மளை மீட்டெடுப்பது மாத்திரமல்லாமல் பொறுமையை விட சிறந்த ஒன்று எதுவுமே இல்லை. அது மாதிரி நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது பிறருடைய கையை எதிர்பார்க்காமல் நம்ம இருந்தோம்னா கடைசி வரைக்கும் அல்லாஹ்தாலா நம்மளை அப்படியே பிறருடைய கையை எதிர்பார்க்காமலே நம்ம சுயமாக வாழக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். இன்னொருத்தவங்க கையை எதிர்பார்த்து வாழ்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. அது ரொம்ப ஒரு இழிவானது, அவமானமானது. அதை என்ன சொல்கிறது, ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அது கிடையாது இல்லையா? தான் சம்பாதிச்சு தன்னுடைய கையில் இருந்து தான் குடும்பத்துக்கு செலவு செய்கிறது தான் என்றைக்குமே என்னதுங்க, மனமகிழ்வானது. அப்போ பாருங்கள், வஅன் அபி சயீத் சஅத் இப்னு மாலிக் இப்னு சினானில் குதுரியி ரதியல்லாஹு அன்ஹுமா அன்ன நாசன் மினல் அன்சாரிகி, அன்ன நிச்சயமாக நாசன் மினல் அன்சாரிகி அன்சாரியிலிருந்து சில மனிதர்கள் சஅலு கேட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டார்கள். இங்கே வெறுமனே தான் கேட்டார்கள் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கு. இந்த கேட்டார்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு கேள்வியை கேட்குறதோ அல்லது எதையாவது சொல்லிக் கொடுங்க கேட்குறதோ இல்லை. இங்கே சஅலு அப்படிங்கிறதுக்கு பொருளாதார உதவி கேட்டார்கள் அப்படின்னு என்ன செய்யுங்க, அர்த்தம் வச்சுக்கொள்ளுங்க. ஏன் பொருளாதார உதவி கேட்டார்கள் அப்படின்னு அர்த்தம் வைக்கணும்னு சொன்னால், அந்த சஅலுக்கு பின்னாடி வரக்கூடிய வார்த்தை என்பது ஒரு கேள்விக்கான பதிலான ஒரு வார்த்தையாகவோ அல்லது வேறு ஏதோ ஒரு பேச்சு நடைமுறையில் உள்ள ஒரு வார்த்தையாகவோ இல்லை. மாறாக அங்கே கொடுக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை அமைஞ்சிருப்பதனால மேலே உள்ள சஅலுக்கு உதவி தேடினார்கள் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்கங்க, அர்த்தம் வச்சுக்கொள்ளுங்க. புரியுதுங்களா? எனவே அஅதாஹும்
எனவே அத்தாஹும் அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கினார்கள். அத்தான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? வழங்கினார்னு அர்த்தம். சரிங்களா? எனவே அத்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கினார்கள். ஹும் அந்த அன்சாரி தோழர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழங்கினாங்க. அப்போ ஒரு தடவை கேட்டாங்க, ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? உதவி செஞ்சாங்க. சும்ம பிறகு சஅலூஹு அவரிடம் அவர்கள் கேட்டார்கள். ஹூங்கிற லமீரை ரசூலுல்லாஹை பார்த்து மீட்டணும். புரியுங்களா? சும்ம பிறகு சஅலூஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர்கள் கேட்டார்கள். எனவே அத்தாஹும் மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு அதை கொடுத்தார்கள். ஹத்தா எதுவரை என்றால் நஃபித மா இந்தஹு நஃபித தீர்ந்து விட்டது, மா இந்தஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இருந்த ஒன்று தீர்ந்து விட்டது. ரசூலுல்லாஹ்ட்ட இருந்த எல்லாத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக வேண்டி அன்சாரிகளுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுத்து விட்டார்கள். ஃபகால லஹும் எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அன்சாரிகளை பார்த்து சொன்னார்கள், ஹீன அன்ஃபக குல்ல ஷைஇன் பியதிஹி மா யகுன் இந்தி மின் கைரின் ஃபலன் அத்தகிருஹு அன்கும் வமை யஸ்தஃபிஃப் யுஅஃபிஃப்ஹுல்லாஹு வமை யஸ்தக்னி யுக்னிஹுல்லாஹு வமை யதஸப்பரு யுஸப்பிர்ஹுல்லாஹு வமா உஅதிய அஹதுன் அஅதாஅன் கைரன் வ அவ்ஸஅ மினஸ் ஸப்ரி. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஹீன அன்ஃபக குல்ல ஷைஇன் பியதிஹி ஹீன அன்ஃபக குல்ல ஷைஇன் பியதிஹி அதாவது என்னுடைய கையிலிருந்து இருக்கக்கூடிய அனைத்தையும் உங்களுக்காக நான் செலவு செய்து விட்டேன். ஹீன அன்ஃபக நான் செலவு செய்து விட்டேன். குல்ல ஷைஇன் பியதிஹி ஹீன அப்படின்னா அந்த நேரத்தில் அர்த்தம். ஹீனன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த நேரத்தில். அந்த நேரத்தில் எந்த நேரத்தில்? நீங்கள் உதவி தேடினீங்களா இல்லையா? என்கிட்ட வேணும்னு கேட்டிங்களா இல்லையா? நீங்கள் அப்படி கேட்ட நேரத்தில் அன்ஃபக குல்ல ஷைஇன் பியதிஹி என்னுடைய கையை கொண்டு அனைத்தையும் நான் உங்களுக்கு செலவு செய்து விட்டேன். மாயகுன் இந்தி மின் கைரின் என்னிடத்தில் இப்போது எதுவும் இல்லை. ஃபலன் அத்தகிரு அன்கும் உங்களுக்கு நான் எதையும் தராமலும் இருக்க போவது இல்லை. அதாவது நீங்கள் கேட்டபோது எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன், இப்போ என்கிட்ட இல்லை. ஒருவேளை இனி வந்தால் நான் உங்களுக்கு அதை கொடுக்காம என்ன செய்ய மாட்டேன், இருக்க மாட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு சொன்னாங்க, வமன் யஸ்தஃபிஃப் யுஅஃபிஃப்ஹுல்லாஹு யார் ஒரு தேவையான நேரத்தில் ஒமை யார் யஸ்தஃபிஃப் தேவைப்படுகின்ற நேரத்திலே யார் ஒருவர் தன்னுடைய தேவையை யாரிடத்திலும் சொல்லாமல் மறைத்து வைத்து விடுகின்றாரோ யுஅஃபிஃபுல்லாஹு அல்லாஹ் அவரை அப்படியே தேவையில்லாதவராகவே ஆக்கிவிடுவான். பிறருடைய கையை எதிர்பார்க்காதவர்களாகவே ஆக்கிவிடுவான். வமன் யஸ்தக்னி யுக்னிஹுல்லாஹு யார் தனக்கு தேவையாகக்கூடிய நேரத்தில் பிற மனிதர்கிட்ட தேவையாகாமல் இருக்கின்றாரோ அல்லாஹ் அவரை அப்படியே ஆக்கிவிடுவான் என்று சொன்னார்கள். அடுத்து சொன்னாங்க, வமன் யதஸப்பரு யார் பொறுமையாக இருக்கின்றாரோ யுஸப்பிருஹுல்லாஹு அல்லாஹ் அவரை பொறுமையாக்கி விடுவான். புரியுங்களா? வமா உஅத்திய இன்னும் மா உஅத்திய வழங்கப்படவில்லை அஹதுன் ஒருவருக்கும் அஅதா கைரன் வ அவ்ஸஅ மினஸ் ஸப்ரி பொறுமையை விட விசாலமான ஒன்று வேறு எதுவும் யாருக்கும் வழங்கப்படவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பொறுமையாக இருக்கிறது தான் என்னங்க உண்மையாலே விசாலமான ஒரு மனது. பொறுமையாக இருப்பது தான் எல்லாத்துக்கும் அடிப்படையானதாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். புரியுதுங்களா? அடுத்து 62வது பக்கத்தில் 27வது ஹதீஸாக அமையப்படக்கூடிய ஹதீஸு, இன்பமும் துன்பமும் நன்மையாய் அமைய உங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்பமான ஒரு மூமெண்ட்டும் துன்பமான ஒரு மூமெண்ட்டும்
நன்மையாக அமையிறதுக்கு என்ன நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க பாருங்கள். வான் அபி யஹ்யா சுஹைப் இப்னு சினானின் ரதியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஜபன் லி அம்ரில் முஃமினி, அஜபன் ஆச்சரியமாக இருக்கிறது, அஜபன் ஆச்சரியமாக இருக்கிறது, லி அம்ரில் முஃமினி மூமீனினுடைய ஒரு செயல் ஆச்சரியமாக இருக்கிறது, இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு கைருன் வலைஸ ذلك لأحد إلا للمؤمن إن أصابت سراه شكر فكان خير له وإن أصابته ضراء صبر كان خيرا له. அதாவது என்ன சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன அம்ரஹு குல்லுஹு லஹு கைருன், அதாவது இன்ன அம்ரஹு நிச்சயமாக ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு நிலையும், குல்லுஹு லஹு அந்த மனிதனுக்கு கைருன் நலவாக அமைகிறது, வலைஸ ذلك நிச்சயமாக இது இல்லை, லி அஹதில் இல்லல் முஃமினி மூமின்களுக்கு தவிர இந்த ஒரு நிலை இல்லை. அதாவது எல்லா நிலையும் யாருக்கு நல்லதாக அமையும் நன்மையாக அமையும் அப்படின்னு சொன்னால் மூமின்களுக்கு மட்டும்தான் என்ன செய்யுங்க அமையும். ஈமான் இல்லாதவங்களுக்கு அது அமையுமான்னு கேட்டால் என்ன செய்யாது, அமையாது. அதாவது இன்பமான நிலையும் துன்பமான நிலையும் நன்மையாக அமையுதுன்னு நம்ம சொல்கிறாங்களா இல்லையா? அப்படி அமையக்கூடியது யாருக்கு மட்டும்தான் அமையும், மூமீனுக்கு மட்டும்தான் அமையும். ஒரு ஐசதாலிக்க அந்த நிலை இல்லை, அஹதின் ஒருவருக்கும் இல்லை, இல்லல் முஃமினி மூமீனை தவிர வேறு யாருக்கும் அது இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. புரியுதுங்களா? என்ன சொன்னாங்க, இன் அசாபத்துஹு சர்ராஉ அவனுக்கு ஒரு சந்தோஷமான நிலை ஏற்படுகிறது, சந்தோஷமான நிலை ஏற்படுகிறது, ஷக்கர ஃபகான கைரன் லஹு ஷக்கர அந்த சந்தோஷமான நிலையில் அவன் நன்றி செலுத்துகின்றான், ஷக்கர நன்றி செலுத்துகின்றான், ஃபகான எனவே அந்த சந்தோஷமான நிலை ஆகிவிடுகிறது, கைரன் லஹு அந்த மனிதனுக்கு நன்மையாக அது மாறிவிடுகிறது. புரியுதுங்களா? வைன்ன அசாபத்துஹு லர்ராஉ அவனுக்கு துன்பமான ஒரு நிலை ஏற்படுகிறது. வைன்ன அசாபத்துன்னு சொன்னால் ஏற்படுகிறதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? லர்ராவுன்னு சொன்னால் கஷ்டம்னு அர்த்தம், சர்ராவுன்னு சொன்னால் சந்தோஷம்னு அர்த்தம். லர்ராஉ ஒரு கஷ்டமான நிலை ஏற்படுகிறது, சபர அவன் அந்த கஷ்டமான நிலையில் பொறுமையாக இருக்கின்றான், ஃபகான கைரன் லஹு எனவே அந்த பொறுமை அவனுக்கு நன்மையாக மாறிவிடுகிறது. இப்படி சந்தோஷமான நேரத்தில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதும் கஷ்டமான நேரத்தில் பொறுமையாக இருக்கிறதும் அவனுக்கு நன்மையாக மாறுகிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. அப்போ என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் இன்பமாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு ஷுக்குர் செஞ்சு அல்லாஹ்வை நினச்சி பார்க்கணும். நீங்கள் துன்பமாக இருந்தாலும் பொறுமையாக இருந்து அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு நாம் என்ன செய்யப்பட்டிருக்கோம், கடமையாக்கப்பட்டுள்ளோம். அப்போ இன்பம் நிலையிலும் துன்ப நிலையிலும் நாம் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால் அந்த ரெண்டு நிலையும் நமக்கு நன்மைக்குரியதாக மாறிவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்து 28வது ஹதீஸ் 63வது பக்கத்தில் பொறுமையை சோதிக்கும் வேதனை என்ற ஒரு தலைப்பில் என்ன செய்யப்படுகிறது, அமையப்படுகிறது. இந்த தலைப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பம் சம்பந்தமான ஒரு செய்தி பதிவு செய்யப்படுகிறது. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி பொறுமையாக இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், தெரிஞ்சு கொள்ள போகின்றோம். அதாவது இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி தருணத்தை பற்றியும் அந்த இறுதி தருணத்தில் ரசூல்லா சொன்ன வார்த்தையும் துன்பம் தாங்க முடியாமல் ஃபாத்திமா நாயகி சொன்ன வார்த்தையும் அதற்கு பிறகு ரசூல்லாவுடைய வார்த்தையை கேட்டு ஃபாத்திமா நாயகி எந்த அளவிற்கு பொறுமையை கடைபிடித்தாங்க அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த ஹதீஸில் நம்ம என்ன செய்ய போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஹதீஸை அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரண தருவாயில்
கடுமையான நோய்வாய்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிக்கி கொண்டாங்க. ரசூலுல்லாஹ்க்கு அந்த நேரத்தில் கடுமையான உஷ்ணமான காய்ச்சல் ஏற்பட்டுச்சு, கடுமையான தலைவலிகள் ஏற்பட்டுச்சு. இந்த காய்ச்சல் தலைவலிகளை எல்லாம் விட மிக பயங்கரமான மயக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏற்படும். எந்த அளவுக்கு மயக்கம் ஏற்படும்னா, ரசூலுல்லாஹ் ஒழு செஞ்சுட்டு வந்திருப்பாங்க. ஒழு செஞ்சுட்டு வந்த கொஞ்ச நேரத்தில் மயக்கம் வந்துடும். மயக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் திரும்ப ஒழு செய்யணும். மயக்கம் வந்துருச்சுன்னு சொன்னால் ஒழு என்ன செஞ்சிடும்? முறிந்து விடுமா இல்லையா? மயக்கம் வந்ததோடு ஒழு முறியும், திரும்ப ரசூலுல்லாஹ் ஒழு செய்வாங்க, திரும்ப ஒழு முறியும், திரும்பன்னு சொல்லி அடிக்கடி பெருமானாருக்கு மயக்கம் வந்து கொண்டே இருந்தது. இந்த ஒரு நிலையில் தன்னுடைய தந்தையை பார்த்த ஃபாத்திமா நாய்க்கு கவலை தாங்க முடியாமல் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எனது அருமை தந்தையே, உங்களுக்கு வந்த துன்பம் என்னதான் துன்பம் தெரியலையே, அல்லாஹ் உங்களை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறானே நாயகமே என்று என்ன செஞ்சாங்க? வருத்தப்பட்டாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அம்மா ஃபாத்திமா, இதுக்கப்புறம் உன்னுடைய தந்தைக்கு எந்த துன்பமும் இருக்காதுன்ட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னும் கொஞ்ச நேரத்தில், இன்னும் கொஞ்ச நாளில் நான் மௌத்தா போயிடுவேன். மௌத்தா போயிட்டா ஏதாவது கஷ்டம் இருக்கா? இல்லை. அப்போது இந்த ஒரு வார்த்தையை கேட்டதோட ஃபாத்திமா நாயகி விளங்கிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறாங்க அப்படிங்கிற செய்தியை விளங்கிக்கிட்டு ஃபாத்திமா நாயகி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, பாப்பா, அப்படின்னா உங்களுடைய தங்கும் இடம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸாக ஆகிவிட்டதா? உங்களுடைய ரப்பினுடைய அழைப்புக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்களா? உங்களுடைய மரண செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு நீங்கள் தெரிவிச்சிட்டிங்களா என்று வருத்தத்தோடு ஃபாத்திமா நாயகி கேட்டாங்க. அப்படி கேட்டாலும் அந்த நேரத்தில் ஃபாத்திமா நாயகி அளவு கடந்த பொறுமையோடு இருந்தாங்க. அதே நேரத்தில் ரசூலுல்லாவை அடக்கம் செய்யும்போது, ரசூலுல்லாஹ் மேலே மண் அள்ளி போடும்போது ஃபாத்திமா நாயகி கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் மேலே மண் அள்ளி போடுறதுக்கு உங்களுக்கெல்லாம் எப்படிங்க மனசு வந்துச்சுன்னு என்ன செஞ்சாங்க? சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க. பாருங்கள், பொதுவாகவே நம்ம குடும்பத்தில் ஒரு மௌத்துன்னு சொன்னால் நம்ம யாருக்குமே பொறுமை இருக்காது, அப்படி தானே? அதில் குறிப்பாக வந்து பெண்களை வந்து நல்ல சத்தம் போட்டு அழுதுகிட்டு, நானும் மௌத்தா போயிருக்கலாமே உங்கள் கூட, நானும் எங்கள் வாப்பா கூடயே என்ன செஞ்சிடுறேன், மௌத்தா போயிடுறேன், எங்கள் வாப்பா கூடயே என்னை சேர்த்து அடக்குங்க அப்படிலாம் சொல்கிறாங்களா இல்லையா? இப்போ அதெல்லாம் என்னது? பொறுமையை இழந்து வரக்கூடிய வார்த்தை. ஏதாவது ஒரு வீட்டில் வாப்பா கூட சேர்ந்து என்னை அடக்குங்கன்னு சொல்லும்போது, சரி இருமா இன்னொரு குழியை வெட்டிட்டு வரேன்னு சொன்னால் ஒத்துக்குவாங்களா? ஏம்மா இரு, உங்கள் வாப்பா கூட என்ன செஞ்சுருவோம், வச்சு அடைக்கிடுவோம், ஒரு குழியை மட்டும் தோண்டிட்டு வர ஒரு மணி நேரம் பொறுத்துருன்னு சொன்னால் இருப்பாங்களா? இப்பவுமே எங்கள் வாப்பா தூக்கிட்டு போயிருங்க, நான் அலைய மாட்டேன்ருவாங்க, அப்படி தானே? அப்போ அதெல்லாம் என்னது? பொறுமையை இழந்ததுனால வரக்கூடிய வார்த்தை. அப்படி வரக்கூடிய வார்த்தையில் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? கண்டிச்சாங்க. அப்படியெல்லாம் என்ன செய்யக்கூடாது, நாங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? சொல்லி காமித்தார்கள். சரி, அப்போ அந்த ஹதீஸ் தான் இப்போ நம்ம என்ன செய்கிறோம், பார்க்க போகிறோம். பாருங்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். கால சொல்கிறாங்க, லம்மா சகுலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான நோய் ஏற்பட்ட போது, லம்மா அப்படின்னு சொன்னால் போதுங்கிற அர்த்தம் கொடுக்கும் இல்லையா? அப்போது, இப்போது, அது செய்த போது, இதை செய்த போதுங்கிற அர்த்தத்தை எது கொடுக்கும்? லம்மானுங்கிற அந்த ஹர்ஃபு கொடுக்கும். லம்மா சகுலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான சிரமம், கடுமையான நோய் ஏற்பட்டும் போது, ஜஅல யதகஷாஹுல் கர்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நேரத்தில் அந்த வேதனையின் காரணமாக மயக்கம் என்பது ஏற்படும். ஜஅல கஷாஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மயங்கியவர்களாக ஆகிவிடுவார்கள். கர்பு, அந்த வேதனையின் நேரத்தில் ரசூலுல்லாஹ் யாராக மாறிடுவாங்க? மயக்கமுற்றவர்களாக மாறிவிடுவார்கள். ஃபகாலத்து ஃபாத்திமத்து ரதியல்லாஹு அன்ஹா, எனவே ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? கர்ப அபத்தாஹு, என்னுடைய தந்தைக்கு வந்த சோதனை என்ன? ஃபகால, எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லைஸ அலா அபீக கர்புன் பஅதல் யௌமி, லைஸ இல்லை, அலா அபீக
உங்களுடைய தந்தையின் மீது இல்லை, கர்புன் எந்த வேதனையும் இல்லை, பாதல் யௌமி இந்த நாளுக்கு பிறகு, இன்னைக்கு அப்புறம் எனக்கு வேதனை என்ன செய்யாது, இருக்காது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஃபலம்மா மாத்த, எனவே லம்மா மாத்த அவர்கள் மரணிக்கும் அந்த செய்தியை தன்னுடைய மகள்கிட்ட என்ன செய்கிறாங்க, சூசகமாக சொல்கிறாங்க. காலத்து ஃபாத்திமா நாயகி கேட்டாங்க, யா அபத்தாகும் என்னுடைய தந்தையே, அஜாப ரப்பன் தாஹூ உங்களை அல்லாஹ் அழைத்ததற்கு நீங்கள் பதில் சொல்லிவிட்டீர்களா, அஜாப பதில் சொல்லிவிட்டீர்களா, ரப்பன் உங்களுடைய இறைவனுக்கு, தாஹூ அவன் உங்களை அழைத்தானே அந்த அழைப்புக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்களா, அல்லாஹ் உங்களை மௌத்தாக்க போகணுன்ட்டு அல்லாஹ் உங்கள்கிட்ட செய்தி சொல்லியிருப்பானா இல்லையா, அந்த செய்திக்கு நீங்கள் சம்மதம் தெரிவிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டாங்க. அபத்தாகும் என்னுடைய தந்தையே, ஜன்னத்துல் ஃபிர்தௌசி மஅவாஹும் ஜன்னத் ஃபிர்தௌஸ் என்கின்ற சொர்க்கம் உங்களுடைய தங்கும் இடமாக ஆகிவிட்டதா, மஅவாஹும் தங்குமிடம் அப்படிங்களா. அபத்தாகும் என்னுடைய தந்தையே, இலா ஜிப்ரீல நன் ஆகும் உங்களுடைய செய்தியை நீங்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்களா என்று ஃபாத்திமா நாயகி கேட்டாங்க. எனவே லம்மா துஃபின நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தஃபன் செய்த போது, தஃபன் அதாவது கஃபன் பொதிகிறது அப்படின்னு சொன்னால் துணியை வச்சு சுற்றி கொண்டு வராங்களா இல்லையா, அதுக்கு பேர் என்னது, கஃபன். துஃபின் அப்படின்னு சொன்னால் மண் அள்ளி போட்டு மூடுறாங்களா இல்லையா, அதுக்கு பேர் துஃபின் அப்படிங்களா. துஃபின நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடக்க செய்யப்பட்ட போது காலத்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கேட்டாங்க, அதாபத் அன்ஃபுசுக்கும் அன் தஹஷு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துராபன், அதாபத் அன்ஃபுசுக்கும் உங்களுக்கு எப்படி மனது வந்தது, அந்த தஹஷு போடுவதற்கு, அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது போடுவதற்கு, துராப மண்ணை போடுவதற்கு எப்படி உங்களுக்கு மனம் வந்தது என்று ஃபாத்திமா நாயகி என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க. இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீமில் என்ன செய்யப்படுது, பதிவு செய்யப்படுகிறது. அப்போ வாழ்க்கையில் கஷ்டம் இருக்க தான் செய்யும், துன்பம் இருக்க தான் செய்யும், சிரமங்கள் இருக்க தான் செய்யும், சோகங்கள் இருக்க தான் செய்யும், துரோகங்கள் இருக்க தான் செய்யும். எல்லாமே நம்ம மனசுக்கு கஷ்டமாக இருந்தாலும் நாம் அதில் என்ன செய்கிறது, பொறுமையாக இருப்பதனால ஏராளமான நன்மைகளும் என்ன செய்யும், கிடைக்க பெறும். அடுத்த ஹதீஸு 64வது ஹதீஸு, கண்ணீர் சிந்துவது பொறுமைக்கு முரணானது அல்ல. ஒரு சோகமான நேரத்தில், ஒரு கஷ்டமான நேரத்தில் ஒரு மனிதருக்கு கண்ணீர் வருவது பொறுமையாக அவர் இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தமாக ஆயிராது. கண்ணீர் என்பது அல்லாஹ் எந்த சோதனையில் மூமின்களுக்கு வர வைக்கணும்னு அல்லாஹ் நாடுறானோ அந்த சோதனையில் கண்ணீர் என்பது என்ன செஞ்சிடும், வந்துடும். புரியுதுங்களா. ஒரு மனிதர் ஒரு சோகத்தில் இருக்கும்போது உட்காந்து அழுகுறாரு அப்படின்னா அவருக்கு பொறுமை இல்லையா, பொறுமை இல்லாமல் இருக்காரு அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாதுங்க, சொல்லிவிட முடியாது. இதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தில் நடந்த ஒரு செய்தி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத ஒரு செய்தியாகவே இந்த செய்தி என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. இந்த செய்தியை யார் அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உஸாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு யார் அப்படின்னு சொன்னால் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகன். உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு மேலேயும் ஸைத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு மேலேயும் ரசூலுல்லாஹ் தனி பெரும் ஒரு பாசம் வச்சுருந்தாங்க. ஏன் தனி பெரும் ஒரு பாசம் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால், ஸைத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க இல்லையா, இவங்களை ஒருத்தர் அடிமையாக வாங்கி ஹதீஜா நாயகிக்கு அன்பளிப்பாக கொடுப்பாங்க. ஹதீஜா நாயகி ரசூலுல்லாஹுக்கு அன்பளிப்பாக கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹ் அந்த ஸைத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹுவை உரிமையிட்டு தன்னுடைய வளர்ப்பு மகனாக ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, வளர்த்து வந்தாங்க. புரியுதுங்களா. ரசூலுல்லாஹ்க்கு ஆண் பிள்ளைகள் எந்த பிள்ளைகளும் என்ன செய்யலை, உயிரோடு இருக்கலை. பிள்ளைங்க பிறந்த கொஞ்ச நாள்லேயே எல்லா ஆண் பிள்ளைகளும் என்ன செஞ்சு போச்சு, மரணித்து போச்சு. அதனால்
ரசூலுல்லாஹ் ஸைத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய வளர்ப்பு பிள்ளையாக வளர்த்து வந்தாங்க. அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை தான் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு. அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு பேரப்பிள்ளையாக இருக்கவங்க தான் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு. அதனால் இவங்க 2 பேர் மேலேயும் ரசூலுல்லாஹ் ஒரு தனிப்பெரும் பாசம் வச்சுருந்தாங்க. உசாமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் என்னை ஒரு நாள் அழைத்தார்கள். அழைத்து சொன்னாங்க, என்னுடைய பிள்ளைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, இன்னும் என்னுடைய பிள்ளை கொஞ்ச நேரத்தில் மரணிச்சு போயிருமோ என்கின்ற ஒரு பயம் எனக்கு என்ன செய்து ஏற்படுகிறது. இதனால் என்னுடைய தந்தை ரசூலுல்லாஹ் இந்த குழந்தைய பார்க்க வரணும், நீங்கள் போய் ரசூலுல்லாஹ்வை என்ன செய்யுங்க கூப்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்லி உசாமா ரலியல்லாஹு அன்ஹுவை ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க என்ன செய்கிறாங்க அனுப்புகிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹுக்கு அங்கே போகிறதுக்கு மனம் வரவில்லை. காரணம் என்னென்னா, அங்கே அந்த சின்ன பிள்ளைய பார்த்து ரசூலுல்லாஹுக்கு மனம் வேதனை ஏற்பட்டுரும் அப்படிங்கிறதுனால ரசூலுல்லாஹ் அங்கே போக விரும்பலை. வந்த அந்த நபர்கிட்ட சொன்னாங்க, நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை என்னுடைய மகள்கிட்ட போய் என்ன செஞ்சுருங்க சொல்லிடுங்க. என் மகளுக்கு நான் சலாம் சொன்னேன்னு சொல்லிவிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை என்னுடைய மகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதுவும் அவனுக்குள்ளது தான், எதை அல்லாஹ் எடுக்கணும்னு நினைக்கிறானோ அதுவும் அவனுக்குள்ளது தான். எல்லா காரியமும் அல்லாஹ் நிர்ணயித்த நேரத்தில் நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் என்னுடைய மகள் பொறுமையாக இருக்கட்டும், அந்த பொறுமைக்குரிய கூலிய அல்லாஹ் தருவான் அப்படின்னு மட்டும் என்ன செஞ்சுருங்க, என் மகள்கிட்ட போய் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிட்டாங்க சொல்லிட்டாங்க. அவரும் போய் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த விஷயத்தை அப்படியே சொல்லிடுறாரு. ஆனால் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா விடுற மாதிரி இல்லை, என்ன ஆனாலும் சரி இப்போ ரசூலுல்லாஹ் இங்கே வந்தே தீரணும்னு சொல்லி திரும்ப செய்தி சொல்லி என்ன செய்கிறாங்க அனுப்புகிறாங்க. இதுக்கு மேலே ரசூலுல்லாஹ் போகாமல் இருந்தால் அது நல்லா இருக்காது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, தங்களுடைய சஹாபாக்களுடைய சபையில் இருந்து கிளம்புறாங்க. ரசூலுல்லாஹ் கிளம்பும்போது ரசூலுல்லாஹ் கூட ஸைத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களோட இன்னும் வர சில சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க கூட சேர்ந்து கிளம்புனாங்க. அங்கே போனதோட ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த உடம்பு சரியில்லாத அந்த பச்சளம் குழந்தைய ரசூலுல்லாஹ்வுடைய கையில் தூக்கி கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த குழந்தை முகத்தை பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த குழந்தை முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த பிள்ளைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆகி இன்னும் கொஞ்ச நேரத்தில் உயிர் பிரிய போகுது, உயிர் ஊசலாடி கொண்டிருப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உணர்ந்து கொள்கின்றார்கள். இதன் காரணமாக ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணில் இருந்து அப்படி கண்ணீர் என்ன செய்து வடியுது. யாருடைய கண்ணிலிருந்து? ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணிலிருந்து என்ன செய்யுது கண்ணீர் வடியுது. இப்படி கண்ணீர் வடிகிறத பார்த்த ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்களா அழுகிறது? ஏன் நீங்களே அழுதுட்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் எப்படி அழாமல் இருக்கிறது? உங்கள் மகன் எப்படி பொறுமையாக இருப்பாங்க? ஏன் ரசூலுல்லாஹ் நீங்களே ஏன் அழுகிறீங்க, நீங்கள் அழலாமான்னு சொல்லி ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அருமை தோழரே, இது இரக்கத்தின் வெளிப்பாடு. இது ஏதோ இந்த சோகத்தில் நான் பொறுமையை இழந்து அழுகிறேன்னு நீங்கள் என்ன செய்யாதீங்க நினைக்காதீங்க. இப்போ வரக்கூடிய அழுகை இருக்கா இல்லையா, இந்த அழுகை எதனுடைய வெளிப்பாடாக இருக்கிறது? இரக்கத்தினுடைய வெளிப்பாடு. இந்த பச்சளம் குழந்தை உயிர் போக போகுதுங்கிற அந்த கவலையில் அந்த இரக்கத்தில் நான் என்ன செய்கிறேன் அழுகிறேன். இந்த இரக்கத்தை அல்லாஹ் தன் அடியார்களில் யாருடைய உள்ளத்தில் போடணும்னு அல்லாஹ் நாடுறானோ அவங்களுடைய உள்ளத்தில் மட்டும்தான் என்ன செய்வான் போடுவான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க சொல்லி காமிச்சாங்க. அப்போ ஒரு சோகம் வரும்போது மனிதனுக்கு அழுக வந்துருச்சு, அழுதுட்டான் அப்படின்னு சொன்னால் அவர் அந்த சோகத்தில் பொறுமை இல்லை அப்படிங்கிற அர்த்தம் என்ன இல்லைங்க. அது இரக்கத்தினுடைய வெளிப்பாடாக கூட என்ன செய்யலாம் இருக்கலாம். அப்போது பொறுமை இல்லாமல் போகிறதுன்னு சொன்னால் என்னங்க, அந்த சோகத்தை நினச்சி தன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொள்வதுதான் பொறுமை இல்லாமல் போனது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். அதே நேரத்தில் ஒரு சோகத்தில் இருந்து உடனே மீள்வதற்கு ஹராமான வழிகளை தேடுவது தான் என்னதுங்க பொறுமையை இழந்து விட்டார் என்பதற்கு அர்த்தமே தவிர அழுதுட்டாருன்னு சொன்னால் பொறுமையை இழந்துட்டாருங்கிற அர்த்தம் இல்லை. பாருங்கள், வான் அபி ஸைதின் உசாமத் இப்னு ஸைத் இப்னு ஹாரிஸத மௌலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹிப்பஹி வபனி ஹிப்பஹி ரலியல்லாஹு அன்ஹுமா கால, அதாவது
அன் அபி ஜெய்தின் உசாமத்திபனு ஜெய்திபனு ஹாரிஸ்த மௌலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மௌலான்னு சொன்னால் ரசூலுல்லாவால் உரிமையிடப்பட்ட அடிமைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ரசூலுல்லாவால் உரிமையிடப்பட்ட ஜெயித் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹுடைய அவர்களுடைய மகனார் ஜெயித் இப்னு உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஹிப்பஹி வபனி ஹிப்பஹி ரலியல்லாஹு அன்ஹுமா, இந்த இருவரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமாக நேசித்தார்கள். அவங்க சொல்கிறாங்க, அர்சலத் அனுப்பினார்கள். அர்சலத் அனுப்பினார்கள். முஅன்னஸ் புரியுதுங்களா? அரசலு அரசலத்து புரியுதுங்களா? அரசல என்ன அர்த்தம்? அவன் ஒரு ஆண் அனுப்பினான். அரசலா அவர்கள் ஈரான்கள் அனுப்பினார்கள். அரசலு அவர்கள் பல ஆண்கள் அனுப்பினார்கள். அரசலத் அவள் ஒரு பெண் அனுப்பினாள். புரியுதுங்களா? பின்னாடி ரசூலுல்லாஹ்வுடைய மகளை பற்றி பேசுகிறதுனால இங்கே அதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஃபேலம் அன்னஸாக என்ன கொண்டு வந்திருக்காங்க. பாருங்கள், அரசலத் அனுப்பினார்கள். பின்துன் நபிகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளார் ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அனுப்பினார்கள். ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடப்படலை. இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அங்கே பதிவு செய்யும்பொழுது யார் அனுப்புனா எவங்க அனுப்புனாங்க அப்படிங்கிறது அடிக்குறிப்பில் ஹாஷியாவில் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இங்கே தமிழாக்கம் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன செய்வாங்க, அந்த பேரை உங்களுக்கு அங்கே குறிப்பிட்டு என்ன செய்வாங்க, காமிப்பாங்க. இங்கே பேர் என்ன செய்யப்படலை, குறிப்பிடப்படலை. அப்படிங்களா? அனுப்புனாங்க, ஒரு ஆள் என்ன செஞ்சாங்க, அனுப்புனாங்க. என்ன அனுப்பி என்ன சொல்லி அனுப்பியிருந்தாங்க? இந்நபனி, நிச்சயமாக என்னுடைய மகன் கதிஹ் துரில ஃபஷ்ஹத்னா ஃபர்சல பாருங்க, கதிஹ் துரில ஃபஷ்ஹத்னா, நிச்சயமாக அவர் கடுமையான நோயில் வசப்பட்டுள்ளார். ஃபஷ்ஹத்னா, எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே வர வேண்டும் என்று செய்தி சொல்லி என்ன செஞ்சாங்க, அனுப்புனாங்க. புரியுதுங்களா? ஃபாரிசல, எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பினார்கள். யுக்ரி உ சலாம, என்னுடைய சலாமை சொல்லிவிடுங்கள் என்று சொன்னார்கள். வயகூலு, இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னலில்லாஹி, நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், மா அகத, எந்த ஒன்றை எடுத்தானோ, லஹு, அதுவும் அவனுக்குரியது தான். ஒமா அஅத்தா, மா அஅத்தா, இன்னும் எதை கொடுத்தானோ அதுவும் என்னதுதான், அவனுக்குரியது தான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. புரியுதுங்களா? இன்னலில்லாஹி மா அகத, எந்த ஒன்றை அல்லாஹ் எடுத்தானோ நிச்சயமாக அதுவும் அல்லாஹ்க்குரியது தான். மா அஅத்தா, இன்னும் எந்த ஒன்றை அல்லாஹ் கொடுத்தானோ, அகதனா எடுத்தான், அஅத்தானா கொடுத்தான். புரியுதுங்களா? அதுவும் அல்லாஹ்க்குரியதான். குல்லு ஷையின், அனைத்தும் இந்தஹு, அல்லாஹ்விடத்திலே, பி அஜரி முசம்மா, நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திலே நடந்து கொண்டிருக்கிறது என்று என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. ஃபல் தஸ்தபிர், எனவே பொறுமையாக இருக்கட்டும். வல் தஹசிப், எனவே அவர்களுக்கு நன்மை வழங்கப்படும். வல் தஹசிப், இன்னும் நன்மை வழங்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, செய்தியை சொல்லி அனுப்பிட்டாங்க. ஃபர்சலத் இலைஹி, மீண்டும் ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அனுப்பினாங்க. துக்ஸிமு அலைஹி லி தஅதி என்னஹா ஃபகாம, என்ன சொல்லி அனுப்புகிறாங்க, ஃபர்சலத் இலைஹி, மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கம் அனுப்பினார்கள். துக்ஸிமு அலைஹி, அவர்களை கட்டாயப்படுத்தினார்கள். லீ தஅத்தி என்னஹா, அவர்களிடத்திலே வர வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வலியுறுத்தி சொல்லி அனுப்பினார்கள். புரியுதுங்களா? ஃபகாம, எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்தார்கள். வமஅஹு, இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் எழுந்தது ஸஅத் இப்னு உபாதத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, வ முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, வ உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, வ ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, வ ரிஜாலுன் ரலியல்லாஹு அன்ஹும், வ இன்னும் ரிஜாலுன், சில மனிதர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட என்ன செஞ்சாங்க, எழுந்தார்கள். புரியுதுங்களா? ஃபருஃபியா இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனவே ருஃபியா
கொடுக்கப்பட்டது. இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொடுக்கப்பட்டது. அஸ்ஸபியு, குழந்தை கொடுக்கப்பட்டது, குழந்தை கொடுக்கப்பட்டது. ஃபஅக்அதஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தையை மடியில் ஏந்தினார். ஃபஅக்அதஹு ஃபி ஹுஜ்ரிஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மடியில் அந்த குழந்தையை ஏந்தினார்கள். ஃபஅக்அதஹு, ஏந்தினார்கள். ஃபி ஹுஜ்ரிஹி, ஹுஜ்ருன்னு சொன்னால் மடி, புரியுதுங்களா? மடியில் ஏந்தினார்கள். வ நஃப்ஸஹு தகஅகஉ, இன்னும் நஃப்ஸுஹு, அந்த குழந்தையினுடைய உயிர் என்பது தகஅகஉ, ஊசலாடி கொண்டிருந்தது. தகஅகஉ, ஊசலாடி கொண்டிருந்தது. புரியுதுங்களா? உயிர் என்ன செய்து ஊசலாடி நம்ம சொல்லுவோமா இல்லையா? அந்த மாதிரி அந்த குழந்தைக்குள்ள உயிர் ஊசலாடி கொண்டிருந்தது. ஃபாலத் ஐனாகும், எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 கண்களும் கண்ணீர் வடித்தது. எனவே ஃபாலத்து, கண்ணீர் வடித்தது. ஐனாகு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய 2 கண்களும் என்ன செஞ்சது? கண்ணீர் வடித்தது. ஃபகால சஅதுன், எனவே சஅத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், உட்கார்ல வரேன் பாருங்க. ஃபகால சஅதுன், எனவே சஅத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, மா ஹாதா, இது என்ன? ஏன் நீங்கள் இப்படி அழுவுறீங்க? இது என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் நீங்கள் இப்படி அழுவுறீங்க? ஃபகால, எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹாதிஹி ரஹ்மத்துன், இது கருணையின் அடிப்படையில் என்ன செய்கிறேன்? அழுகிறேன். ஹாதிஹி ரஹ்மத்துன், இது ரஹமத், அல்லாஹ் கொடுத்த ரஹமத்துன்னாங்க ரசூலா. ஃபகால ஹாதிஹி ரஹமத்துன், இது அல்லாஹ் கொடுத்த ரஹமத்து. ஜஅலஹுல்லாஹு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்குவான். ஜஅலஹுல்லாஹு தஆலா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்குவான். ஃபீ குலூபி இபாதிஹி, அவர்களுடைய தன்னுடைய அடியார்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட ரஹமத்தை அல்லாஹ் ஆக்கி விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, சொன்னாங்க. வஃபி ரிவாயத்தின், வேற ஒரு ரிவாயத்தில் வருது, ஃபி குலூபி மன் ஷாஅ மின் இபாதிஹி வ இன்னமா இர்ஹமுல்லாஹு மின் இபாதிஹி ரஹமா, அதாவது அல்லாஹ் தஆலா யாருடைய உள்ளத்தில் இப்படிப்பட்ட ரஹமத்தை, இப்படிப்பட்ட அருளை கொடுக்கணும்னு அல்லாஹ் நாடுறானோ அப்படி அந்த ரஹமத்தை, அந்த அருளை அல்லாஹ் கொடுத்துருவான். இப்படி அழுகிறது என்னமோ சோகத்தில் இல்லைங்க, இது ஒரு கருணையின் அடிப்படையில் நான் அழுகிறேன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அடுத்து வரக்கூடிய 30வது ஹதீஸு மிக பிரம்மாண்டமான ஒரு ஹதீஸ், ரொம்ப அற்புதமான ஒரு ஹதீஸ். அந்த ஒரு ஹதீஸை நம்ம வாசி முடிக்கிறதுக்கே ஏறத்தாழ 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிரும். ரியாது சாலிஹின்ல 65வது பக்கத்தில் 30வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. மூமீன்களுக்கு வந்த சோதனை. வான் சுஹைபின் ரதியல்லாஹு அன்ஹு, இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது யாருன்னா சுஹைப் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹதீஸ் என்ன செய்யும்? தொடங்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸை நம்ம நாளைக்கு படிப்போம். அப்போ விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு துன்பம் வரும்போது, ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு நெருக்கடி வரும்போது, ஒரு இன்னல் வரும்போது, ஒரு இடையூறு வரும்போது, தொண்டையை அடைக்கும் அளவுக்கு துக்கம் வந்தாலும் அல்லாஹ் ரசூலுக்காக அதில் பொறுமையை நாம் கையாண்டோம் சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ் அதற்கு என்ன செய்வான்? நன்மையை கொடுப்பான். அது மட்டும் இல்லாமல் அந்த சோதனையிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு வெற்றியும் அல்லாஹ் கொடுப்பான், நமக்கு ஒரு மன மகிழ்வான ஒரு வாழ்க்கையும் அல்லாஹ் ஏற்படுத்துவான். அப்படிங்கிறது தான் இன்றைய பாடத்தினுடைய சுருக்கமாக இருக்கிறது. இதை கவனத்தில் கொள்ளுங்கள். இப்போ எல்லோரும் உட்காந்து இது வரைக்கும் நம்ம படித்தேன். இன்றைக்கி எத்தனை ஹதீஸ் படிச்சிருக்கோம்? எத்தனை? 5 ஹதீஸ் படிச்சிட்டோமா? 25, 26, 27, 28, 29 ஹதீஸ் படிச்சிருக்கோம் இல்லையா? எல்லாரும் ஒவ்வொரு ஹதீஸுக்கும் எல்லாருமே தமிழை ஒவ்வொரு தடவை என்ன செய்யுங்க, படிங்க. படித்து முடிக்கும் போது ஒரு 10-15 நிமிஷம் என்ன செஞ்சிடும், ஆயிரும். 7:45 ஆயிரும். 7:45க்கு அப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம், வீட்டுக்கு போகலாம். உட்காந்து படிங்க. இதுக்கு ஒத்த வார்த்தையை அர்த்தம் எழுதியிருக்கணும். நாளைக்கோ அல்லது அடுத்த வாரமோ நோட்டை கேட்பேன், உட்காந்து அர்த்தத்தை எழுதி எல்லோரும் இப்போ வாசிக்கணும். நீங்கள் வாசிக்கிறத நான் இங்கே உட்காந்து கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். வாசிங்க. நான் இந்த மக்தப் பசங்களுக்கு பாடம் கேட்குறேன், நீங்கள் வாசிக்கிறதையும் கேட்டுக்கிட்டே இருப்பேன். முதல்ல யாரிலேருந்து எத்தனை 6 பேர் இருக்கீங்களா?
நல்ல தமிழ் படிக்க தெரிஞ்சவங்க முதல்ல வாசிங்க. தமிழ் படிக்க தெரியாதவங்க திக்கி திக்கி படிக்கிறவங்க வாசிக்கும் போது கையை வச்சு அப்படியே கவனிச்சுக்கிட்டு வந்து கடைசியாக நீங்கள் என்ன செய்யுங்க, வாசிங்க. ஒவ்வொரு ஹதீஸை வாசிக்கணும். முதல்ல 25வது ஹதீஸை ஒரு ஆள் ஒரு தடவை, அடுத்த ஆள் 25வது ஹதீஸை மொத்தமாக 6 பேரும் வாசி முடிச்சதுக்கப்புறம் 26வது ஹதீஸை மொத்தமாக வாசிக்கணும். புரியுதுங்களா? வாசிங்க. நல்லா தமிழ் படிக்க தெரிஞ்சவங்க, நல்லா படிக்க தெரிஞ்சவங்க என்ன செய்யுங்க, வாசிங்க. விஸ்மி சொல்லி வாசிக்க ஆரம்பிங்க. தலைப்பை படித்து ஹதீஸ் நம்பரை படித்து அதுக்கப்புறமாட்ட அந்த தமிழாக்கத்தை பொறுமையாக வாசிக்கணும். வேகமாக வாசிக்கக்கூடாது. எப்படி வாசிப்பீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக அபு மாலிக் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சுத்தம் ஈமானின் பாதியாகும். அல்ஹம்துலில்லாஹ் எனும் சொல் அமல்களின் தராசை நிரப்புகிறது. சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி எனும் சொல் வானம் பூமிக்கிடையில் உள்ள இடைவெளியை நிரப்புகிறது. தொழுகை ஒளியாகும், தர்மம் ஆதாரமாகும், பொறுமை வெளிச்சமாகும். திருக்குர்ஆன் உங்களுக்கு சாதகமாக அல்லது பாதகமான ஆதாரமாக திகழ்கிறது. ஒவ்வொருவரும் காலையில் தமது பணிக்காக செல்கின்றனர். தனது ஆன்மா தொடர்பான வியாபாரத்தை செய்கின்றனர். இப்படி செய்து அதற்கு விடுதலை பெற்று தருகின்றனர் அல்லது அதை அழிவுக்குள்ளாக்குகின்றனர். நூல் முஸ்லிம் என்று என்ன செய்யுங்க, பொறுமையான முறையில் படியுங்க.